சென்னை மேற்கு மாவட்டம் அம்பத்தூர் மேற்கு மண்டல் 86வது வட்டத்தில் நம்ம முன்னாள் மாநில தலைவர் ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்களோட பிறந்தநாள் கடந்த ஜூன் 4ஆம் தேதி அவர் பிறந்தநாள் வந்தது. அதுக்கு கொண்டாட விதமாக நம்ம தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை அம்பத்தூர் மேற்கு மண்டல பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒரு பகுதியாக இந்த 86வது வட்டத்தில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு வந்து 15/6/2025 அன்று காலையில் ஒரு 10:30 மணிக்கு நம்ம 86வது வட்ட சத்யாநகரில் வந்து ஒரு 200க்கும் ஏற்பட்ட மகளிருக்கு இலவசமாக புடவைகள் நலத்திட்ட உதவிகளை வழங்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அதே 86வது வட்டத்தில் அந்த செல்லியம்மன் 86வது வட்டத்தில் அத்திப்பள்ளி அமைந்திருக்க செல்லியம்மன் கோயில் அருகில் வந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நம்ம இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்கோம். இது முழுக்க நம்ம பாரதிய கட்சி சார்பாகவும் மக்கள் நலத்த பணியில் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடவும் எங்கள் அம்பத்தூர் மேற்கு மண்டல சார்பாக நாங்கள் 50 சட்டமன்றத்தில் இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட பணி வந்து மேலும் சிறக்கும். இதில் பார்த்தீங்களுக்கு உறுதுணையாக பார்த்தீங்கன்னா எங்களோட மண்டல் நிர்வாகிகள் ரொம்பவே எங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க. இன்னும் 2 பொதுச்சாளர் இருக்கு, எம்ஜி ரமேஷ் என்றவர், இவர், அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பொதுச்சாளர் முருகன் 85வது வட்டத்தில் இருக்காரு. 85ல் முருகன் மற்றும் எங்களுடைய பொருளாளர் செந்தில்குமார் அவர்களும் 85வது வட்டத்தில். இதில் வந்து எங்களுக்கு இன்னும் உறுதியாக இருக்கும். 86வது வட்டத்தை சேர்ந்த எங்களுக்கு KR சந்துரு, புன்னகை மன்னன் சந்துரு அவருக்கு இந்த கட்சி பணி எப்படியெல்லாம் மேற்கொள்றது ஒவ்வொரு நாளும் என்னை வந்து இது பண்ணி என்ன எப்படி பண்ணலாம், அது பண்ணலாமா, இது பண்ணலாமா கேட்டு என்னை பண்ண வைக்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் நான் உறுதுணையாக அந்த மண்டல சபை எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்களுக்கு மாவட்ட மண்டல துணைத் தலைவர் இருக்காங்க கேள்மலை, அதுக்கப்புறம் மண்டலத்தில் இருக்க கண்ணப்பன் இருக்காரு, அப்புறம் மண்டல செயலாளர் வெங்கடேசன், அப்புறம் எங்கள் முன்னாள் மாவட்ட நிர்வாகியா இவர் இருக்காரு, அண்ணன் இருக்காரு, நீலகண்டன் அண்ணன் இருக்காரு, எங்களுக்கு கிளை தலைவர்கள் சோமசுந்தர் இருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் 86வது வட்டத்தில் எங்களுக்கு ஒரு மூத்த நிர்வாகி இருந்து எங்களுக்கு இந்த பணியெல்லாம் செய்யறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது வந்து தனிவேல் அண்ணன் அவர்கள் இந்த பகுதியில் இருந்து இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சு அவரோட முன்னேற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. இதேமாரி இந்த எங்களுடைய கட்சி பணி 80 மேற்கு மட்டும் இருக்குன்னா ஆளுகின்ற கட்சியை எதிர்த்து அவங்க செய்கிற ஒவ்வொரு தவறுகளையும் அந்தந்த பகுதியில் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறதோ இல்லை மட்டும் இல்லாமல் நிற்காம மக்கள் நல பணியை நாங்கள் மேற்கொண்டு இருக்கோம். இந்த பாரதிய கட்சியை நாங்கள் வர 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த அம்பத்தூர் தொகுதியை பாரதிய ஜனதா தொகுதியாக மாற்றி இதில் எங்களை சென்னை மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த அண்ணன் அம்பத்தூர் ஜி பாஸ்கர் அவர்களை முன்னிலைப்படுத்தி நாங்கள் அவர் எம்எல்ஏவை முன்னிலைப்படுத்தி அவர் ஜெயிச்சு வச்சு இந்த மக்களுக்கு என்னென்ன தேவைகள் செய்யணுன்றதை நாங்கள் செய்ய போகிறோம். செய்யறதுக்காக இந்த முன்னேற்பாடுகள் நிலத்தடி உதவிகள் இப்போ நாங்கள் வந்து களத்தில் இறங்கி ஒவ்வொரு தெருவாக வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த கட்சியை இது பண்ணுறதுக்காக இதுக்காக மக்கள் பண்ணுறவங்க எல்லாமே வந்து அவங்க எல்லாத்தையுமே நான் மேற்கு மண்டல சார்பாக நிதி தெரிவிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இப்போ மக்கள் மனதிலேயே ஒரு சில இடத்துல வந்து இந்த 2021 அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் கடந்த 4 வருஷத்துல மக்களே இந்த ஆட்சியை பார்த்து அவங்க மக்கள் மனசு ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஒரு ஊழலற்ற ஆட்சியை இங்கே கொடுக்கணும். ஏன்னா நிறைய ஊழலை வந்து அண்ணாமலைஜி அவர்களும் சொல்லிட்டார். 3 வருஷத்துல என்னென்ன பண்ணியிருக்கான்னு தெரியும். அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் யாராலும் ஜெயிலுக்கு போகலாம் தெரியும். இப்போ அது தொடர்ந்து இப்போ மக்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு கண்டிஷனில் வந்திருக்காங்க. அந்த மாற்றத்தை அவங்களே உருவாக்கிடுவாங்க மாற்றத்தை. அதுக்கு நாங்களும் உறுதுணையாக இருந்து எங்கள் எடுத்து செஞ்சு ஊழலற்ற ஆட்சியை இந்த 2024 நிலைநாட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜெய். 86வது வார்டை பொறுத்த வரைக்கும் தீராத பிரச்சனை அப்படின்னா என்ன இருக்கு சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? 86வது வட்டத்தை பொறுத்தவரை தீராத பிரச்சனைலாம் மக்களுக்கு குப்பை அதிகம். குப்பைகளை யாருமே சரியா வாரது கிடையாது. ஒரே இடத்துல கொட்டுறது, ஒரே மாசு பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. இது வந்து டெய்லியும் மெயின்டைன் பண்ணணும். ஒரு வாட்டி ஒரு இடத்துல போட்டோ எடுத்து போட்டு அவங்களை வர சொல்லி அதை கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு. இதை வந்து கண்டிப்பா குப்பை அப்புறம் ரோடுங்க வந்து இந்த ரோடே பாத்தீங்கன்னா தெரியும். முன்னாடி வரவு பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் இப்போ போட்ட ரோடா ஒரு விஷயத்துக்கு முறை போட்ட ரோடு தான். ஆனா ஒரு ரோடு போட்டா 5 வருஷம் நிக்கணும். ஆனா இப்படி கிடையாது. இப்ப போட்ட ரோடே வந்து டேமேஜா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு தரக்குறைவான ரோடுகளை இவங்க போடுறாங்க. பேருக்குன்னா ரோடு போட்டு போறாங்க. அப்புறம் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 24 hours டாஸ்மாக் கடை இயங்குறதா வந்து மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க. இந்த டாஸ்மாக் கடை வந்து நம்மளுக்கு 10 to மதியம் 12 மணில இருந்து நைட் 10 மணி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா 24 hours இங்க வந்து டாஸ்மாக்ல ஒயிட்டா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த அம்பத்தூர்ல வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ வந்து கஞ்சா பழக்கம் அதிகமாயிடுச்சு. இளைஞர்கள் நிறைய கஞ்சா அடிட்டா இருக்காங்க. அது எங்க சின்ன பசங்க எல்லாம் கஞ்சா அடிட்டா இருக்காங்க. எல்லாருமே அவங்க இளைஞர்களோட வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படுது. அதை கட்டுப்படுறதுக்கு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல. அதை வந்து கட்டுவே படுத்தல. இவங்க அது கஞ்சாவை நிறைய பரப்புடுறாங்க. அது மேல என்ன வருமானம் வருதுன்னு தெரியல. அந்த வருமானத்தில் யார் பயனடுறாங்கன்னு தெரியல. அதை கழுத்து விட்டுருக்காங்க.
இருந்த வரையும் சம்பாதிச்சு போகணுன்ற மாதிரி கட்டுக்கட்டு விட்டுருக்காங்க. கஞ்சாவையும் போதையும் நம்ம அம்பத்தூர் சட்டமன்றத்தில் அது வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். ரோடுலாம் சரி போகிற ரோடு போகணும். அங்கே குப்பைகளை சரியாக பராமரிக்கணும். நிறைய ட்ரைனேஜ் வசதி போட்டாங்க. மழை தண்ணி சேகரிப்புன்னு. அப்படி இருந்தும் மழை தண்ணி அடைப்பெல்லாம் நிறைய இடத்துல இருக்கு. நிறைய இடத்துல கட்டி ரோடு மூடாம இருக்க, கலெக்ட் வெட்டி பண்ணாமலாம் இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தணும். அதுக்கான ஏற்பாடுலாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு சரியாக இருக்கும்.